ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற செயல்வீடுகள் கூட்டத்தில் அடிதடி ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவின் தூண்டுதலால் இந்த தகராறு நடந்ததாக செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த மாதம் அந்தியூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளால் நாம் வெற்றியை இழந்தோம் என்று தெரிவித்தது விவாதப் பொருளாக மாறியது. இதுகுறித்து பின்னர் விளக்கமளித்த செங்கோட்டையன், அந்தியூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு மட்டுமே துரோகம் காரணம் என்று கூறியதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்திற்கு ஒருவர் துரோகத்தை செய்திருக்கிறார்கள், அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னாரி, செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கட்சி சம்பந்தமாக எந்தவித தகவல்களும் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் அவரை அமரும்படி கூச்சலிட்டனர். அப்போது செங்கோட்டையன் பிரவீனை மேடைக்கு அழைத்து சமாதானப்படுத்த முயன்றார். மேடையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பிரவீனை சரமாரியாக தாக்கினர். நாற்காலிகளையும் தூக்கி வீசியதால் அந்த இடமே கடைவரமாக காட்சியளித்தது. தொடர்ந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பிரவீனை அங்கிருந்து வெளியேற்றினர். அதன் பின்னர் பேசிய செங்கோட்டையன், தற்போது பிரச்சனை செய்தவர் அதிமுக நிர்வாகியே இல்லை என்று சாடினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணமே ராஜாதான் எனவும், துரோகிகளுக்கு எல்லாம் இறைவன் தண்டனை தருவான் என்றும் செங்கோட்டையன் ஆவேசமாக தெரிவித்தார். லட்சியம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் எனவும் செங்கோட்டையன் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார்.